வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல ரோஸ் மில்க்ல ஜெல்லி செய்றேன் பார்க்கலாம் வாங்க. குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும், கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் டக்குன்னு ஈஸியாக செய்றேன் பார்க்கலாம் வாங்க. ரோஸ் மில்க் ஜெல்லி செய்ய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்துக்க வேணாம், ஏன்னா கரைஞ்சிரும். இதை ஓவர் நைட் ஊற வச்சு இதை அடுப்பில் வேக வச்சு அவிச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஜெல்லிக்கு சேர்த்துக்கலாம். ஜெல்லி செய்ய அகரகர் எடுத்திருக்கேன், ஒரு 3/4 பவுலு. இதை கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அகரகர்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊருங்களில் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பியூர் வெஜிடேரியன் தான், நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதை இப்போ ஜெல்லிக்கு இதை சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை பேனில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அகரகரை நல்லா கரையிற மாதிரி அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரைஞ்சி வர மாதிரி கரைஞ்சி வந்தோன்னே நம்ம அதை ஜெல்லிக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது கரைஞ்சி வரட்டும். நல்லா அகரகர் கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஜீனி சேர்க்க வேணாம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் ஜெல்லி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஜீனி கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் அந்த ஜெல்லி கொஞ்சம் கரையாமல் இருந்துச்சுன்னா இந்த அகரகரும் கொஞ்சம் இந்த கரண்டிட்டு இப்படி அமர்த்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி 3 விதமாக ஜெல்லி செய்கிறோம். அந்த 3 விதமாக செய்கிறதுக்கு 3 ட்ரேயில் சேர்த்துக்கலாம் அந்த ஜெல்லியை. இதுக்கு க்ரீன் கலரில் 2 சொட்டு கலர் சேர்த்துருக்கேன். இது ரோஸ் கலரில் 2 சொட்டு. இது மஞ்சளுக்கு, இது மஞ்சளுக்கு 2 சொட்டு. இப்போ இந்த காய்ச்சி வச்சுருக்க ஜெல்லிக்கு அது சேர்த்துக்கலாம் ஃபுட் கலரில். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை கலராக கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் குழந்தைகள் கலர்ஃபுல்லாக இருக்கிறத விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஸ்பூன்ட்டு கலக்கி விட்டுக்கலாம் கலரை. இதை நல்லா எல்லா இடமும் இந்த கலர் பரவுற மாதிரி ஒரு ஸ்பூனால் கலக்கிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும். இப்போ நம்ம செஞ்ச ஜெல்லி 3 ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. 3 கலரில் செஞ்சோம். இப்போ இதை ஒரு கத்தி வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். சும்மா லேசாக கோடு போட்டாலே போதும். இந்த ஜெல்லி செய்யும்போது நம்ம அகர் மட்டும் சரியான அளவில் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தாலும் தண்ணி ஆயிரும் ஜெல்லி, கொஞ்சம் கூட சேர்த்தாலும் ஜெல்லி கட்டி ஆயிரும். இந்த மாதிரி சாஃப்டாக வராது. இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. டக்குன்னு ஈஸியாக ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கலந்து வச்சுருக்க ரோஸ் மில்கில் ஜெல்லியை சேர்த்துக்கலாம். ஜெல்லி, கொஞ்சம் ஜவ்வரிசி அவிச்சு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் முதல்ல ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த ரோஸ் மில்கில். அடுத்ததாக இந்த 3 கலர் ஜெல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜெல்லியை ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் ஜெல்லியை ஜிகர்தண்டா ஸ்டைலில் ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூனு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன், அவிச்சு எடுத்து வச்சுருந்ததை. அடுத்ததாக இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஜெல்லியை, ரோஸ் மில்க் ஜெல்லியை கிளாஸில் சேர்த்துக்கலாம். அடிக்கிற வயலுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்சமான நல்ல ரோஸ் மில்க்ல ஜெல்லி செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.